வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சாதாரண படம் இல்லை. ஹாலிவுட் வரலாற்றிலேயே ஹையஸ்ட் ரேட்டட் படங்களில் ஒன்று, த ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த படத்தில் எந்த ஃபைட்டும் இல்லை, ரொமான்ஸும் இல்லை. ஆனால் இது உங்கள் மனசை தொட்டு உங்களை யோசிக்க வைக்கும். நம்பிக்கை, நட்பு, சுதந்திரம் இதெல்லாம் பற்றின கதை இது. 1947 கதை ஆரம்பிக்குது. அமெரிக்காவோட போர்ட்லாண்ட் மெயினில் ஒரு வெற்றிகரமான பேங்கர் ஆண்டி டுஃப்ரேன் நம்ம படத்தோட ஹீரோ. நல்ல வேலை, பணம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவரோட வாழ்க்கை ஒரே நாளில் தலைகீழாக மாறிடுது. அவரோட மனைவியும் அவளோட காதலனும் கொலை பண்ணப்படுறாங்க. போலீஸ் சொல்கிறாங்க ஆண்டி தான் கொலை பண்ணாருன்னு. கோர்ட்டில் முழுசாக விசாரிக்காமல் சர்க்கம்டான்ஷியல் எவிடன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு 2 லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இப்போ ஆண்டி போய் சேர்ற இடம் ஷஷாங்க் ஸ்டேட் பிரிசனில். இது அமெரிக்காவிலேயே இருக்கிற ஹை செக்யூரிட்டி பிரிசன். அங்கே தான் நம்ம படத்தோட வில்லனான ஜெயில் வார்டனை காட்டுறாங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா, வெளியே பார்க்கும்போது கையில் பைபிள் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப கொடூரமான ஒரு ஆள். எல்லார்கிட்டையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்களோட செல்லுக்கு கைதிகளை அனுப்புகிறாங்க. நம்ம ஆண்டிக்கு கிடைச்சது கடைசியில் இருக்கிற செல். இதை ஏன் இப்படி அழுத்தி சொல்கிறேன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். அந்த ஜெயிலில் இருக்கிற முதல் நாள்லேயே நம்ம உணர்கிறோம் ஆண்டி மற்ற கைதிகள் மாதிரி இல்லைன்னு. அமைதியாக, கண்ணியமாக, எப்பவும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கிற டைப்புன்னு. இங்கே தான் அவரோட சக கைதியான ரெட்டை சந்திக்கிறான். இந்த படத்தையே நம்ம ரெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரெட்டோட கேரக்டர் என்னென்னா, சின்ன வயசுலேயே ஒரு கொலையை பண்ணிவிட்டு கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்குள்ளே வந்து இவ்வளவு வருஷ ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறம் திருந்தி சிறை நிர்வாகத்துக்கிட்ட பெயிலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஜெயில் கைதிகள் யாருக்காவது பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டால் அதை வெளியே இருந்து இல்லீகலாக ஜெயிலுக்குள்ளே கொண்டு வருவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சிகரெட் வேணுமா, மேகசின் வேணுமா, என்ன வேணும்னாலும் கிடைக்கும் ரெட்டுக்கிட்ட. ஆண்டி கேட்டது ஒரு சின்ன ராக் ஹேமர். செஸ்ஸோட காயின்ஸை செதுக்கிறதுக்காக வேணும்னு கேட்குறான். ஆரம்பத்தில் சந்தேகப்பட்ட ரெட்டு சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி கொடுக்குறான். இந்த ஒரு சின்ன விஷயந்தான் பின்னாடி எவ்வளோ பெரிய அதிசயத்துக்கு காரணமாக இருக்குன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. ஏன் நமக்கே தெரியாது. இப்படியே எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டிக்கு ஜெயிலில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதாவது அந்த ஜெயிலுக்குள்ளே சிஸ்டர்ஸ்ன்ட்டு ஒரு கேங் இருக்காங்க. பாக்ஸுன்னு ஒருத்தன் தான் அந்த டீமை லீட் பண்ணுறான். அந்த டீமை சேர்ந்தவங்க எல்லாம் கேன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்க ஆண்டியை கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க. இது பல வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டி இதை பற்றி யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. அதை நினச்சி உடஞ்சும் போனதில்லை. அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு நாள் அந்த ஜெயிலில் இருக்கிற டெரஸை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு டீமை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டீமில் நம்ம ஆண்டியும் போகிறாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது நம்ம ரெட்டு தான். இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரிசன் கார்ட்ஸோட கேப்டன் ஹேட்லி பேசுகிறத கேட்குறாரு. ஹேட்லிக்கு கிஃப்டாக 35,000 கிடச்சிருக்கு. ஆனால் டேக்ஸில் பாதி போயிடும்னு வருத்தப்படுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆண்டி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. கார்ட்ஸ் கிட்ட பேசவே கூடாதுன்னு ரூல் இருக்கிற இடத்துல ஆண்டி தைரியமாக போய் சொல்கிறாரு, சார் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறாரு. உடனே டென்ஷனான ஹேட்லி, இப்போ நீ இப்படி கேட்டதுக்கான சரியான விளக்கத்தை சொல்லலைன்னா இப்போவே இந்த மாடியிலேருந்து உன்னை கீழே தள்ளி கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். அதுக்கு நம்ம ஆண்டி, சார் உங்கள் பணத்தை லீகலி சேவ் பண்ண ஒரு வழி இருக்குது. நான் ஒரு பேங்கர், எனக்கு தெரியும். ஹேட்லி முதல்ல கோவப்பட்டாலும் ஆண்டி சொன்னதில் சமாதானம் அடைஞ்சு அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறான். இதுக்காக ஆண்டி அவன்கிட்ட கேட்டது அவனோட ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சில்லுன்னு ஒரு பேர், அவ்வளோதான். சரின்னு எல்லா பேப்பர் ஒர்க் முடிஞ்சதும் அவனும் அவன் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் ஒரு பேர் பாட்டில் வாங்கி தரான். ஆனால் ஆண்டி அதை குடிக்கல. ஏன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டப்போ எனக்கு என்னைக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அப்போயே நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொல்கிறான். அடுத்த நாள் சிஸ்டர்ஸ் கேங் அவங்க சொல்கிறத கேட்கணுன்னு ஆண்டியை மோசமாக அடிக்கிறாங்க. அவரை கிட்டத்தட்ட சாகிற அளவுக்கு ஆக்கிடுறாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இவ்வளவு வருஷம் ஆண்டிக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது. ஆனால் இப்போது அவன் செஞ்சு கொடுத்த வேலையால் அவனுக்கு ஜெயில் நிர்வாகத்தில் நல்ல பேர் இருக்குது. அதனால் ஹேட்லி என்ன பண்ணுறான்னா, பாக்ஸை தாக்கி அவன் கையை காலை உடச்சி அவன் திரும்ப எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறான். பாக்ஸையும் வேறு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டியை இந்த ஜெயிலில் யாருமே தொடலை. கொஞ்ச நாள் கழித்து வார்டன் ஆண்டியை லைப்ரரி வேலைக்கு அனுப்புகிறாரு. அங்கே ப்ரூக்ஸ்னு ஒரு வயசான இன்மேட் இருக்கார். அஃபிஷியலே ஆண்டி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த வேலைக்கு அனுப்பப்படுறாரு. ஆனால் உண்மை காரணம் வேறு. வார்டனும் மற்ற கார்ட்ஸும் பண்ணுற கள்ள தொழிலில் ஆண்டியோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டைஸ் வேணும். அதுக்காக தான் அவர் ஆண்டியை தாஜா பண்ணி வச்சுருக்காரு. அதே நேரத்தில் ஆண்டி அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மிஷன் ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு லெட்டர் எழுதுகிறாரு. எங்கள் லைப்ரரிக்கு ஃபண்டிங் கொடுங்க, புத்தகங்கள் வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அனுப்பிக்கிட்டே இருக்கார். இது எந்த லெவலுக்கு போச்சுன்னா, ஐயா இதோ நீங்கள் கேட்ட ஃபண்டை நாங்கள் அனுப்பிட்டோம், தயவு செஞ்சு இனிமேல் எங்களுக்கு லெட்டர் போடாதீங்கன்னு அவங்க பதில் போடுற அளவுக்கு போயிடுச்சு. எமோஷ்னலாகவும் இருக்கும். நமக்கும் புரியும் சிறை ஒரு மனுஷனை எப்படி மாற்றும், வெளி உலகம் எவ்வளவு பயங்கரமாக ஃபீல் ஆகும்னு. ஒரு நாள் ஜெயிலில் ஆண்டி பல வருஷமாக லெட்டர் எழுதுனதால் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம வார்டன் சும்மா இருப்பானா,
உடனே ஆண்டிக்கு தண்டனை கொடுக்குறான். 2 வாரம் சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட். ஒரு இருட்டான அறையில் தனியாக அடைச்சி வச்சுருவாங்க. 2 வாரம் அந்த இருட்டு ரூமுக்குள்ளே தான் எல்லாம். யோசிச்சு பாருங்கள், 1 மணி நேரம் நம்மளால் தனியாக இருக்க முடியுமான்னு. சரின்னு 2 வாரம் முடிஞ்சு வெளியில் வந்ததும் ரெட்டு கேட்குறாரு, இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் உனக்கு கொடுத்துட்டாங்களே, இதுக்கு நீ செஞ்ச செயல் ஒர்த்தான்னு. ஆண்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், என்னால் இந்த ஜெயிலில் இருந்த கைதிகள்லாம் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா, அதுவே போதும். அந்த சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது. கைதிகளை வெளியில் அனுப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், சிவில் ஒர்க், காட்டுக்குள்ளே இருக்கிற மரங்களை வெட்டுறது, இப்படி பல வேலைகளை செய்ய வைப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஆனால் உண்மை என்ன பண்ணுறது, அங்கே தான் நம்ம ஆண்டி வரான். ஆண்டி ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியை ரேண்டல் ஸ்டீஃபன்ஸுங்கிற பேரில் க்ரியேட் பண்ணியிருக்கான். சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், டிரைவர் லைசன்ஸ், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபோர்ஜ் பண்ணியிருக்கான். இந்த பேரில் தான் தப்பான 1965 ஒரு இளைஞன் சிறைக்கு வரான். அவன் பேர் டாமி வில்லியம்ஸ். பர்க்லரி கேஸில் கன்விட் ஆகி உள்ளே வந்தவன். இவன் படிக்காதவன், ஆனால் அவனுக்கு படிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்குது. ஆண்டி இவனுக்கு டியூஷன் எடுக்கிறாரு. எக்ஸாம்ஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் சாயங்காலம் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டாமி ஒரு விஷயத்த சொல்கிறான். அது என்னென்னா, நான் இன்னொரு பிரிசனில் இருந்தப்போ என் கூட எல்மோ பிளாட்ஸ்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு நாள் பெருமையாக சொன்னான், தான் ஒரு பேங்கரோட ஒய்ஃபையும் அவளோட காதலனையும் கொன்னுதாமோ. ஆனால் அந்த பழி அந்த பேங்கர் மேலே விழுந்துடுச்சு. அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறதாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சொன்னதா டாமி எல்லார்கிட்டையும் சொல்கிறான். இதை கேட்டால் ஆண்டிக்கு ஷாக் ஆகுது. கண்ணில் கண்ணீர் வருது. 19 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த நியாயம் இப்போவாவது கிடைக்கணும்னு நம்புகிறார். மறுநாள் காலையிலேயே ஆண்டி வார்டன் கிட்ட போகிறார். உற்சாகமாக சொல்கிறான், சார், எனக்கு ஒரு புது எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட இன்னசென்ஸை என்னால் நிரூபிக்க முடியும். டாமியோட வாக்குமூலத்தை வாங்கி கோர்ட்டுக்கு போனால் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வார்டனோட முகம் மாறுது. வார்டன் முகத்தை பார்த்து தான் ஆண்டிக்கு புரியுது, இவர் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்லைன்னு. ஆண்டி, உன்னோட கற்பனை கதைகளுக்கெல்லாம் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. டாமி ஒரு கன்விக்டட் கிரிமினல். அவன் வார்த்தைக்கு கோர்ட்டில் மதிப்பே இருக்காதுன்றாரு. அதுக்கு ஆண்டி, ஆனால் சார், குறைஞ்சது இன்வெஸ்டிகேட் பண்ணலாமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போதும்னு நாட்டன் கத்துறான். நீ இங்கே இருக்கிற காரணம் உனக்கு தெரியுமா? என் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இங்கே உன் இன்னசென்ஸ்னு ஒன்றுமே இல்லை. நீ கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிற. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் பேசுகிறான். ஆனால் ஆண்டி அதுக்கு மிரண்டு போகலை. சார், நீங்கள் பண்ணுறது இல்லீகல்னு எனக்கு தெரியும். வெளியே போய் நான் என் வாய் திறக்க மாட்டேன். என்னை தயவுசெய்து வெளியில் விடுங்க. நான் இங்கே நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு கெஞ்சுறான். அப்போது நாடன் பயங்கரமாக சிரிக்கிறான். நீ இங்கேருந்து வெளியே போனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். காட்ஸை கூப்பிட்டு இவனை 1 மாதம் சால்ட்ரிக்கில் போடுங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அன்னைக்கு ராத்திரியே வார்டன் டாமியை தனியாக கூப்பிட்டு நல்லவன் மாதிரியே நடித்து ஆண்டிக்கிட்ட அவன் சொன்னதை அப்படியே கோர்ட்டில் சொல்லுவியான்னு கேட்குறான். அதுக்கு டாமியும், நிச்சயமா நான் என்ன நடந்ததோ அதை அப்படியே கோர்ட்டில் சொல்லி ஆண்டியை காப்பாற்றுவோம் சார்னு சொல்கிறான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த வார்டன் அங்கே மறைஞ்சி நின்றுட்டு இருந்த கேப்டன் ஆட்லி கிட்ட கண்ணை காட்டிட்டு நகர்ந்துடுறான். ஆட்லி மேலே இருந்து கன்னால் டாமியை ஷூட் பண்ணி சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் எஸ்கேப் அட்டம்ப்ட்னு ரெக்கார்டில் எழுதி அவன் சாப்டரை முடிச்சிடுறாங்க. ஒரு இளைஞனோட கனவு, ஒரு அப்பாவி மனுஷனோட நம்பிக்கை எல்லாமே அன்றைக்கி ராத்திரி சேர்த்து போச்சு. 1 மாதம் கழித்து வார்டன் ஆண்டிக்கிட்ட போய், இதை பார், உனக்காக சாட்சி சொல்ல தயாராக இருந்தவனே செத்துட்டான். இனி உனக்கு வேறு வழியே இல்லை. நீ என் கூட கை கொத்து தான் ஆகணும். அதுக்கு ஆண்டி எந்த பதிலும் சொல்லாமல் இருக்குவோம். அவன் பதில் சொல்கிற வரைக்கும் இன்னொரு மாதத்துக்கு தனிமை சிறையில் இருக்கட்டும்னு வார்டன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆண்டி 2 மாதமாக தனிமை சிறையில் இருக்கான். சின்ன இருட்டான அறை, சாப்பாடு மட்டும் கதவு வழியாக வரும். வெளிச்சமே இல்லாத இடம். இந்த 2 மாதமும் ஆண்டி எப்படி மேனேஜ் பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு திட்டம் வடிவம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. தனிமை சிறையில் இருந்து வெளியே வந்த ஆண்டியை பார்த்ததும் ரெட்டு ஷாக் ஆகிறார். ஆண்டி ரொம்ப மெலிஞ்சி போய் ஆளே ரொம்ப வீக்காக இருக்கான். ஆனால் கண்ணில் ஏதோ ஒரு அமைதி இருக்குது. யார்டில் ரெட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ ஆண்டி சொல்கிறாரு, ரெட், உனக்கு மெக்சிகோவில் இருக்கிற ஜிஹுவா தெனையோ அப்படின்ற ஒரு இடம் தெரியுமா? அதுக்கு ரெட், அந்த மாதிரி இடத்த நான் கேள்விப்பட்டதில்லைங்கிறான். மெக்சிகோவில் பசிபிக் கோஸ்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஃபிஷிங் டவுன். வார்ம் சேண்ட், ப்ளூ வாட்டர். ஒரு மனுஷன் தன்னோட கடந்த காலத்தை மறந்துட்டு புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு சரியான இடங்கிறான். இதை கேட்ட ரெட் பயப்படுறார். ஆண்டி தற்கொலை எதுவும் பண்ணிக்க போகிறானான்னு நினைக்கிறாரு. ரெட், எனக்கு ஒரு உதவி செய். நீ வெளியில் வந்ததும் பக்ஸ்டனில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போ. ஒரு பெரிய ஓக் ட்ரீ கீழே ஒரு சின்ன சோறு இருக்கும். அந்த சோரோட கடைசியில் போனோன்னா கீழே நிறைய கருங்கற்கள் கொட்டி கிடக்கும். அதில் ஒரு கல் கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும். மற்றதை விட வித்தியாசமாக இருக்கும். அந்த கல்லுக்கு அடியில் ஒரு விஷயம் இருக்குது. அதை நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். எனக்காக இதை செய்வேன்னு சத்தியம் பண்ணி கொடு ரெட்டுங்கிறான். ரெட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. ஆனால் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அன்றைக்கி சாயங்காலம் ரெட்டு கேள்விப்படுறாரு, ஆண்டி இன்னொரு இன்மேட் கிட்ட 6 அடி நீளமான கயிறு கேட்டு வாங்கியிருக்கான். ரெட்டோட பயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஆண்டி தூக்கில் தொங்க போகிறான்னு நினைக்கிறார். மறுநாள் ரோல் கால். கார்ட்ஸ் ஒவ்வொரு செல்லையும் கவுண்ட் பண்ணுறாங்க. ஆண்டியை மட்டும் காணோம். கீழே இருந்து கார்டு குரல் கொடுக்குறார். இப்போ நான் அங்கே வந்தேன், உன்னை துவச்சி எடுத்துருவேன். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரல. இதை பார்த்து ரெட்டுக்கு கலவரமாகிடுது. ஐயோ, ஒருவேளை ஆண்டி தற்கொலை பண்ணிக்கிட்டானான்னு. கார்ட்ஸ் எல்லாம் ஆண்டியோட செல்லுக்கு முன்னாடி வராங்க.
ஆனால் செல் எம்டியாக இருக்குது. வார்டன் வரான், பயங்கரமாக கோவப்படுறான். எங்கடா அவன்னு கேட்குறார். அதுக்கு எந்த கார்டும் தெரியல சார். காலையில் எப்பவும் போல் ரோல் கால் பார்க்கும்போது அவன் வெள்ளால் அந்த செஸ் காயின்ஸ் எல்லாம் செதுக்கி வச்சுருக்கான் இல்லையா, அதை எடுத்து எல்லார் மேலேயும் அடிக்கிறான், போஸ்டர் மேலேயும் அடிக்கிறான். அப்போ ஒரு கல் போஸ்டரை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா சுவரில் ஒரு பெரிய டனல். ஒரு மனுஷன் நுழைஞ்சு போகிற அளவுக்கு. எல்லாரும் ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ரெட்டுக்கு அப்போ தான் புரியுது 1949 ஆண்டி வாங்கின அந்த சின்ன ராக் ஹேமரை வச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவரில் தொலை போட்டிருக்காரு. 19 வருஷம் கீழே இறங்கி சரியாக இடி இடுக்கும்போது அந்த பைப்பை ஒரு பெரிய கல்லை போட்டு உடச்சி அதுக்குள்ளே நுழைஞ்சி 500 யார்ட்ஸ், அதாவது 5 ஃபுட்பால் கிரவுண்டுக்கு நீளமான சுவேஜ் பைப். மனுஷனோட எல்லா கழிவும் ஓடுற இடம், துர்நாற்றம், இருட்டு, அசிங்கம். ஆண்டி அந்த பைப்பில் தவழ்ந்து 1 மணி நேரம் இல்லை, அதுக்கு மேலேயும். கடைசியாக அந்த பைப்போட முடிவு ஒரு சின்ன குளத்தில் கழிவு நீர் வெளியே ஓடுது. அதோடு சேர்ந்து 19 வருஷ வலி, துன்பம், அவமானம் எல்லாமே கழுவப்பட்டுடுச்சு. மடையில் நின்று கையை வானத்துக்கு நீட்டி 19 வருஷம் கழிச்சு ஆண்டி தன்னோட சுதந்திரத்தை உணர்றான். இந்த சீன் அந்த படத்துலேயே பார்க்க ரொம்ப ஐகானிக்காக இருக்கும். டிம் ராபின்ஸோட ஆக்டிங் அந்த சீனில் வேற லெவலில் இருக்கும். அங்கேருந்து வெளியே வந்ததும் ஆண்டி தப்பிச்சாங்கள, யாருக்குமே சந்தேகம் வரல. பேப்பர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, சிக்னேச்சர் எல்லாம் பக்காவாக மேட்ச் ஆகுது. பணத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டி அடுத்த வேலையை பண்ணுறார். நார்டனோட எல்லா குற்றங்களோட ப்ரூஃபையும் லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு மெயில் பண்ணுறார். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜில் கரப்ஷன் ஸ்கேண்டல் அட் ஷஷாங்க் பிரிசன். ஸ்டேட் போலீஸ் உடனே ஷஷாங்குக்கு வராங்க. ஹேட்லியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹேண்ட் கப்ஸ் போடும்போது ஹேட்லியோட முகம், பல வருஷமாக பவரில் இருந்தவன் இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறான். வார்டனுக்கு தெரியுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ட்ரையல், கன்விக்ஷன், லைஃப் சென்டென்ஸ். அவனால் ஏற்றுக்க முடியல. அவனோட சேஃபை திறக்கிறான். உள்ள பணம், டாக்குமெண்ட்ஸ், அதோடு சேர்ந்து ஒரு பிஸ்டல். போலீஸ் ஆஃபீஸோட டோரை உடைக்கிற சத்தம் கேட்குது. வார்டன் அந்த பிஸ்டலை எடுத்து தன்னை தானே சுட்டுக்கிறான். அடுத்த வருஷமே ரெட்டுக்கு பரோல் கிடைக்குது. 40 வருஷம் சிறையில் இருந்த பிறகு ப்ரூக்ஸ் மாதிரியே ரெட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவருக்கு ஃபுட்மார்ட்டில் பேக் பாய் ஜாப், அதாவது பொருட்களை பேக்கில் போட்டு கொடுக்குற வேலை. மேனேஜர் கிட்ட ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு. ஆனால் ஒரு விஷயம் அவர் மனசில் இருக்குது. ஆண்டிக்கு அவர் செய்து கொடுத்த ப்ராமிஸ். ஒரு சண்டே ரெட் பக்ஸ்டனுக்கு போகிறார். அந்த ஓக் ட்ரீயை கண்டுபிடிக்கிறாரு. ஸ்டோன் வால், அதில் ஒரு பளபளப்பான கல், அதுக்கு அடியில் ஒரு பாக்ஸ் இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா கேஷ், நிறைய கேஷ். அதோட ஒரு லெட்டர் ஆண்டி எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை படித்து முடிச்சதும் ரெட் ஒரு முடிவு எடுக்கிறாரு. பரோல் ரூல்ஸை மீறினா திரும்ப ஜெயிலுக்கு போகணும். ஆனால் அவருக்கு கவலை இல்லை. அவர் பஸ்ஸில் ஏறுறார். அமெரிக்காவோட பார்டர் கிராஸ் பண்ணுறார். மெக்சிகோவுக்கு போகிறார். ப்ளூ வாட்டர், ஒயிட் சாண்ட், பிரைட் சன். பீச்சில் ஒரு போட்டை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆண்டி. ரெட் அவரை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறார். ஆண்டி திரும்ப பார்க்குறார். 2 பேரும் 1 நிமிஷம் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. ரெட் ஓடி வரார். ஆண்டி கையை நீட்டுறார். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த த ஷஷாங்க் ரிடம்ஷன் ஒரு மாஸ்டர் பீஸ். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ப்ளீஸ் பாருங்கள். லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேற லெவல் மூவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த படத்தில் எந்த சீன் ரொம்ப ஃபேவரட்னு. அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான படத்தோட எக்ஸ்பிளனேஷனோடு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.